ஏஜென்ட் ஃபீல்டில் வந்து மசில்டாக இருந்தால் போதுமா இல்லை வேற என்ன க்ரைட்டீரியா இருக்குது? ஆக்சுவலாக எத்தனை ரவுண்ட் இருக்கும்? அது வந்து ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி தான் ரவுண்ட்ஸ். ஆனால் மினிமம் 6 ரவுண்ட்ஸ் இருக்கும். 6 ரவுண்ட்ஸ். என்னென்ன ரவுண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் ரவுண்டு. ஓகே. ஸோ தென் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் ரவுண்டு ஆன் ஸ்பாட்லேயும் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து Q&A ரவுண்டுன்னு சொல்லிட்டு உள்ளவும் வந்து அந்த குரூப் செஷனில் வைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்விம் சூட் ரவுண்ட் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்ஸ் ரவுண்ட் இருக்குது. தென் வந்து பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட் இருக்குது. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரவுண்டாக கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட ஆட்டிடியூடு, ஸோ அவங்க எந்த மாதிரிலாம் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகுறாங்க. என்னன்னா இது எப்படி நடக்கும்னா, நாங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் 4th டே. ஸோ அதுக்கு முன்னாடி 2 to 3 டேஸ்க்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்போம். அங்கே வந்து ஒரு ஹாலில் வந்து தான் நாங்கள் எல்லாமே டெய்லி கேதர் ஆகும். இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு 3 டேஸ். ஸோ அந்த 3 டேஸும் எங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, டே 1ல எப்படி இருக்காங்க, அவங்களோட கேரக்டர்ல இருந்து சொல்றதை கேட்குறாங்களா, அவங்க சொல்ற கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் லிசன் பண்றாங்களா, இது மாதிரி அந்த ஒபீடியன்ட், ஸோ எவ்வளோ ஒபீடியண்டா இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து மார்க் வச்சு தான் லாஸ்ட் டே வந்து அந்த மார்க்கையும் சேர்த்து தான் அவங்க வின்னிங் டைட்டில் கொடுக்குறது. ஓகே. ஸோ லாஸ்ட் டே நடக்கிறது மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து தான் மெயின். அந்த லாஸ்ட் டே வந்து ஸ்டேஜ் வாக்கில் வந்து நம்மளை வந்து ரெப்ரசென்டேட் பண்ணுறோம், ஸ்டைலிங்காக வாக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா தூக்கமே இருக்காது. ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்கும். ஃபிட்னஸ் ரவுண்ட் மெயினாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு சம்திங் லைக் புஷ்அப்ஸ், மேக்ஸிமம் புஷ்அப்ஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து டூர் மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும், நடக்கும் அங்கே நல்லா.